ஏத்தா அதை இவன் சரியா பண்ணிடுவானா? பண்ணிடுவான்ப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓய் என்ன பண்ணிடுவல்ல? பண்ணிடுவேன் மேடம். நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு வேதவள்ளி. இன்னைக்குதான் உங்க 2 பேருக்கும் இதுதான் கடைசி நாள். ஏய் கல்பனா, உனக்கும் சேர்த்துதான். இன்று நமது அப்பா ராமநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சில விளையாட்டு போட்டிகளை நடத்தவிருக்கிறோம். விளையாட்டு போட்டி அது கோவில் திருவிழா. அப்பாவின் பிறந்த நாள் விழாவான இன்றைய நன்னாளிலே அவருடைய நினைவுகள் மலரும் வகையிலே, அவரின் நினைவுகளை மீட்டெடுக்கும் வகையிலே என்னுடைய ஏற்பாடாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கவிருக்கின்றன. என்ன சொல்றேன்? ஏய், நீ ஏற்பாடு பண்ணியா? ஆமா, நானேதான். சரி, சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப நாங்க உங்க நினைவுகள்ல ஒன்றான விளையாட்டு பருவத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். என்னடா சொல்றேன்? ஒண்ணு இல்லப்பா, அப்போ விளையாடின விளையாட்டுகளா இருக்குதுல்ல, அந்த மறந்து போன விளையாட்டுகளை மறுபடியும் விளையாட போறோம்னு சொல்றான். அப்படியா? சொல்றேன் கேப்போம், சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக 2 விளையாட்டு போட்டிகள் இருக்கு. அதுல ஆண்களுக்கானது பம்பரம் விடுறது. பம்பரம் விடுறதுன்னா அத கயர்ல சுத்தி கீழே விட்டு அதை அப்படியே வேடிக்கை பார்க்கறது இல்ல. சுத்துற பம்பரத்தை நம்ம கையிலேயே எடுத்து கொஞ்ச நேரம் சுத்த வச்சு காட்டணும். தெரியுமா உனக்கு? யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விளையாட்டு தட்டாங்கல். தட்டாங்கல்னா என்னப்பா? அப்படிடா. என்னடா இது? இவங்க முழிக்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கே. சரி 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 சரி, நானே சொல்றேன் அது என்னன்னு. தட்டாங்கல்னா கல்ல தரையில போட்டு அதை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு அதை தரையில வச்சு விளையாடுறது. இப்ப நான் செஞ்சு காட்டேன். இதோ பாருங்க சார், தேவை முறையான பயிற்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லா எடுத்து தூக்கி போட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி தான். நன்றி நன்றி நன்றி. இப்ப இந்த 2 கேம்லயும் 2 தரப்புல இருந்தும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி, நடத்து. இதுக்கும் போட்டியாடா? சொல்லும்போது என்னதா? இல்லப்பா, நான் ஏற்பாடு பண்ண ஆள் வந்துட்டா, என்கிட்ட கேட்டா வெயிட் பண்ணுன்னு சொல்லிருக்கேன். கரெக்டா கேக் வெட்டும் போது கரண்ட் கட் ஆகும், அப்ப போட்டுருன்னு சொல்லிருக்கேன். முடிஞ்சிடும். ஏய் என்னக்கா, என்னடி இவனுங்க போட்டி வைக்கிறேன் புளியங்க பறிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமாக்கா, எனக்கும் செம்ம கடுப்பா இருக்கு. முதல்ல ஆண்களுக்கான கேம் பம்பரம் விடுதல். யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? ஏய் நீ போடா. அப்பா நான் போடா, விளையாட்டு தரது போடா. முதலாவதாக சுந்தரண்ணே. கம் ஆன். ஐயா பாப்பா. அடுத்ததாக நாகராஜன். மேடையில விடக்கூடாது, கையில விடணும். விடு. என்னடா பண்ற? நீ தானடா கையில விட சொல்ற. டுமாங்கி டிஸ்குவாலிஃபைட், ரிஜெக்டட். போடா வெளியில. ஐயோ கால்ல போட்டான்.
ஐயோ பேண்ட் கிழிச்சிட்டு போகுது. ஏண்டா டேய், உன்னை கையில தான்டா விட சொன்னேன். டேய் தரையிலே விட தெரியல, கையில எப்படிடா விடுவேன்? வாங்க. ரிஜெக்டட். வா. என்னடா பசங்களா, பம்பரை கூட விட தெரியும் இப்படி மானத்தை வாங்குறீங்க. நான் அப்பா விட்டு காமிக்கிறேன் பாரு. அப்பா நீங்களா? அப்பா இன்னும் உங்களுக்கு பம்பரை விடுறதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப பாருடா, இப்படி சூடு. பாத்தீங்களாடா? எப்படி பாத்தியா? அப்பா நீங்க சின்ன கவுண்டர் விஜயகாந்துக்கு முன்னாடியே இருப்பீங்க போல இருக்க. ஆமா. பம்பரத்தை இந்த சொல்லட்டு கையில வச்சிருக்கீங்களே. எப்படி இவன்? அடுத்தபடியாக பெண்களுக்கான தட்டாங்கள். வாங்க ஒவ்வொருத்தரா வந்து விளையாடுங்க. வேதாஜி, ஆவோஜி, அவுட். செல்லாது செல்லாது. யூ ஆர் அவுட் ஆஃப் தி கேம். இந்த கல்லை இப்படி எடுத்து தூக்கி போட்டு பிடிக்கணும். ஓகே, கல்ல தூக்கி போடணும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அண்ணி, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். இப்படிலாம் விளையாட கூடாது. ஐயோ அம்மா, ஒரு விளையாட்டு. நல்லா பாத்துக்கமா. இந்த கல்லை இப்படி எடுத்து அந்தரத்தில் தூக்கி போட்டு பிடிக்க வேண்டும். ஐயோ வேர்க்குதே. அடுத்தவங்க மேலலாம் போடக்கூடாது. அனிதா, அம்மா இரு இரு. கிளம்புங்க, போங்க. ஆடி காமிக்கிறேன் பாரு. நீங்களா? அப்பா, நீங்க ஏன்பா வரீங்க? அப்பா இது பெண்களுக்கான போட்டிப்பா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஓ, ஒரு பொம்பளைக்கு இந்த ஆட்டம் தெரியல, நான் தானே ஆடி காமிக்கணும். யூ நோ திஸ் கேம் ஆல்சோவா? ஐ நோ எவ்ரிதிங். ஃபேண்டாஸ்டிக். பெருசுக்கு எல்லா விளையாட்டும் தெரியுது. பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்கே. அங்க பாருங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர் சூப்பர். எப்படி? ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க. மன்னித்தோம் மன்னித்தோம். அப்பா எப்படிப்பா இதெல்லாம்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பஞ்சு. இந்த காலத்துல லட்சுமி நானும் உட்கார்ந்து இதை ஆடும் போது நேரம் போறதே தெரியாம 2000 கல் வரைக்கும் எடுப்பேன். அடேங்கப்பா, அப்ப எந்நேரமும் பொம்பளை பிள்ளைங்களோட தான் விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்களா நீங்க? நான் பொம்பளைங்களோட விளையாட மாட்டேன். பொம்பளைங்க தான் என்னோட விளையாடுவாங்க. அப்பா அப்படி பார்க்காத, எனக்கு வெக்கமா இருக்குது. அங்க பண்ற வெக்கத்த அப்பாவுக்கு. என்னத்த அதெல்லாம் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஐயோ ஐயோ. இப்பொழுது இரண்டு தரப்புக்கு நடந்த போட்டியிலே இரண்டிலுமே ஜெயித்தது அப்பா என்பதால் அப்பா தான் வெற்றியாளர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். மாமா, கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி gift உங்களுக்கு கொடுத்துடலாமா? அதெல்லாம் எதுக்குமா, வேணாமா? அது இல்ல மாமா, இதுதான் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க முறையா பர்த்டே கொண்டாடுறீங்க. கண்டிப்பா கொடுத்தாகணும்ல. வேறடா. அனிதா நீ சொல்லு. ஆமாக்கா, கண்டிப்பா. ஆமா ஆமா, அப்பாவுக்கு மத்தவங்க எல்லாம் gift கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாம் கொடுத்துருவோம். என்னடா இதெல்லாம்? முதலில் இளைய மருமகள் அனிதாவை மேடை கலைக்கிறோம். மாமா இந்தாங்க. வேணாமா, இது வேணாமா, தவறா நினைக்காது. நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் வேணாம்னா,
இதெல்லாம் நீங்க நோட்ல தேய்ச்சு கொண்டாந்துருக்கீங்க. நான் சிறு வயசுல இருந்தே பணத்தை லட்சுமிகரமா துதிக்கிறவன். பணத்து மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. இந்த மாதிரி நோட்டுகளை மாலையா தைச்சோ தொப்பியா தைச்சோ போட்டுக்கிறது என் மனசு ஒத்துக்கல. உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல மாமா, இது கிஃப்ட் தானே. எனக்கு புரியுதுமா, ஆனா இந்த மனசு ஏத்துக்கலமா. ப்ளீஸ் தவற நினைக்காதம்மா ப்ளீஸ். அப்பா வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது அடுத்தபடியாக வீட்டின் முதல் மருமகள் கல்பனா அவர்கள் அப்பாவுக்கு பரிசை வழங்குவார். இவன் எடுத்துட்டு வரா. ஒருவேளை நம்மளுக்கே சொல்லாம ஏதாவது வாங்கி வச்சிருப்பாளோ? மாமா, இது என்னோட அன்பு பரிசு. அன்பு பரிசா? இவ்வளவு பெரிய பரிசா இருக்கு. பிரிச்சு பாருங்க. என்னது இது? பிரிச்சு பாருங்கப்பா. கட்டபொம்மன் கத்தி மாதிரி இருக்குதுரா. தேங்க்யூமா. சிறு வயசுல இருந்தே எப்ப நான் கட்டபொம்மன் சிவாஜி படத்தை பார்த்தனா அதே மாதிரி ஒரு கத்தி பிடிக்கணும்னு ஆசை. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜெக்சன் துறையை கிஸ்தியா கேட்கிறாய். உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி? நீ என்ன செய்தாய் எங்களுக்கு? நாத்து நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, தங்க நிறம் அங்க இருக்க மஞ்சள் அரைத்தாயா? தெய்வமே, கைதட்டுங்க கைதட்டுங்க. மாமா, அந்த கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் அழகா நடந்து காமிப்பார்ல, அந்த மாதிரி இந்த வாழை வச்சுட்டு நடந்து காட்டுங்களேன். அதெல்லாம் வராதுமா. மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா அதான் ஆசைப்படுறாங்களே, நடந்து காட்டுங்கப்பா. ஜெய் ஜக்கம்மா. இப்பொழுது நம் வீட்டின் செல்ல மருமகள் மகாராணி, கோகுலத்தின் சீதை, கோப்பெரும் தேவி, தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார் வேதவல்லி அவர்களை அழைக்கிறோம். கைதட்டு கைதட்டு கைதட்டு. மாமா கொஞ்சம் கீழே வரீங்களா? அப்படி சொல்லு. நில்லுங்க. வேதவல்லி மேடம், எந்த கிஃப்டா இருந்தாலும் அதை மேடையில வச்சுதான் கொடுக்கணும், தனியா கொண்டு போய் கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா வேதாஜி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வாய் மூடு. வாங்க மாமா, நீ வா. வர வர போங்க. போய் உட்காரு. என்ன பண்ண போறா? இருங்க. என்ன பண்ண போறமா? என்னடா புரியுதா? ஸ்கிரீனை பாருங்க. ராமநாதன் லக்ஷ்மி அண்ட் கோ என்னும் சாம்ராஜ்யத்தின் ஆணிவேர். இதெல்லாம் எப்ப எடுத்தாவா? நம்பிக்கை, நாணயம், கைராசி இவைதான் இவரின் தாரக மந்திரம். தனி ஒரு மனிதனாக சாதித்த சாகசக்காரர். இவை அனைத்தும் நமக்கு தெரிந்த நம் தொழிலதிபர் ராமநாதனை பற்றிய விஷயங்கள். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்களும், நாம் பார்த்திராத ராமநாதனை பற்றியும் அவருக்கு தெரிந்த சிலரின் கருத்துக்கள் இதோ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராமநாதா. என்ன தெரியுதா உனக்கு? நான் தான் உன் ஸ்கூல் வாத்தியார் ஸ்ரீனிவாசன். டேய், என் ஸ்கூல் வாத்தியார்டா. நீ பழசெல்லாம் மறந்திருக்க மாட்ட. இருந்தாலும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமா இல்லையா? நான் தான் ராமநாதனோட வாத்தியார் ஸ்ரீனிவாசன். முதல்ல ராமநாதனுக்கு நெல்லுல ஆனா ஆவண்ணா எழுத சொல்லி கொடுத்தது நான் தான். நீ படிப்ப பாதியிலேயே நிறுத்திட்டு போன. அப்ப நான் உன் மேல கோவிச்சுக்கிட்டேன். அப்ப ஒரு வார்த்தை சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயா, என்னைக்காவது ஒரு நாள் ராமநாதன் என்கிட்ட படிச்ச மாணவன்னு நீங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன்னு சொன்னியா இல்லையா? அதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டப்பா. நான் ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன், ராமநாதன் என்னுடைய மாணவன்னு.
உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராமநாதா. நன்றி சார். ஏய் ராம, நீ பெரிய ஆளாயிட்டடா. நம்ம ஊர் சோழ வந்தானே உன்னால பெருமை அடைஞ்சிருக்கா. ராமநாதா, இட்லியை இப்பவும் சக்கரை தொட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா? இல்லப்பா சுகர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, எப்படி சக்கரை தொட்டுக்குவேன்? அண்ணே, நான் தானே பேச்சு. சின்ன வயசுல என் மயன் ஆத்துல விழுந்தப்போ உங்க உசுறு கொடுத்துதானே அவனை காப்பாத்துனீங்க. என் பிள்ளைக்கு கூட உங்க பேரை தானே வச்சிருக்கேன். உங்க பிறந்த நாளைக்கு என்னோட வாழ்த்துக்கள்னா. நீங்க நல்லா இருக்கணும்னா. ராமநாதா, ராமநாதா, வாங்க சார், வாங்க சார், மெதுவா சார், மெதுவா சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராமநாதா. நன்றி சார், நன்றி சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும்பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்கெல்லாம்? நல்லா இருக்கும்டா. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். என் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்துனீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. என் பசங்கள்லாம் பாத்தீங்களா எவ்வளவு விமர்சையா என் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு ஏக்கம் மனசுல எவ்வளவு விமர்சையா பசங்கள்லாம் பண்றத பார்க்க என் மனைவி லக்ஷ்மி இல்லைன்னு தான். என்னங்க? லக்ஷ்மி, உங்க அம்மாடா. எப்படி இருக்கீங்க? உங்க பிறந்த நாள் விழால நான் இல்லாம இருந்தா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் வந்தேன். லக்ஷ்மி, நீ எப்படி வாங்கி வந்த? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிமே இதே மாதிரி உங்க ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா வருவேன். பசங்களா, அம்மா, அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, சரியா? சரிம்மா. நான் வரேங்க. போகாத லக்ஷ்மி, நீ போயிடாத. நீ இங்கேயே இருக்கணும். லக்ஷ்மி, 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 நீ எங்கம்மா போயிட்டே? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என் லக்ஷ்மி இருந்தா எங்க போயிட்டா? நீ பாத்தியா? எமோஷன் ஆகாதீங்க மாமா. என் லக்ஷ்மி எங்க? ஹாலோகிராம் மூலமா தான் அத்தையை வர வச்சோம். என்னமா சொல்ற? ஹாலோகிராம்னா ஒரு கிராபிக்ஸ் மாமா. கிராபிக்ஸா? ஆமா மாமா. அம்மா, எப்படிமா? தத்ரூபமா அதே மாதிரி இருந்துச்சு, அது எப்படிமா முடியும் மாமா? நம்மள விட்டு போனவங்கள நாமளும் இந்த மாதிரி கிராபிக்ஸால கொண்டு வர முடியும். நீங்க வாங்க வாங்க. இதான் மாமா ஹாலோகிராம். இதெல்லாம் என்ன? ஆனா அது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஓகே.
வேதாஜி அம்மாவோட இதுல வருது, ஆனா இதுல இருக்கிறது எப்படி நிஜமாலே இருக்கிற மாதிரி எப்படி? இதுல இருந்து கனெக்ஷன் ப்ரொஜெக்டர்ல இருக்கு. ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட் சோர்ஸ் வரும். வர்ச்சுவலா, அதாவது தத்ரூபமா அவங்க நேர்லயே இருக்கிற மாதிரி அங்க ப்ரொஜெக்ட் ஆகும். ரொம்ப பெரிய விஷயமா. ரொம்ப தேங்க்ஸ்மா உனக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சும்மாவே அவர் இவளை பாராட்டுவாரு. இதுல வேற இவ இதெல்லாம் பண்ணிட்டால இன்னும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. ஆமாக்கா, இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் தோணுதோ. வேதாஜி, நான் நினைச்சே பார்க்கலாமா, என் பிறந்த நாளைக்கு என் லக்ஷ்மி தத்ரூபமா வரவழைச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா, நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அவருக்கு தான் சொல்லணும்.